ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிம்பிளாக குயிக்காக வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணலாமா? வாங்க. அதுவும் சிக்கன் குழம்புக்குலாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அது கூட நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் போட்டு அதே கடாயில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட நல்லா 10 வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் போதும், சின்ன வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்ன கட் பண்ணி அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு பெரிய தக்காளிலாம் 1 தக்காளி போதும், சின்ன தக்காளிலாம் 2 எடுத்துக்கோங்க. அதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஓரளவு கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். அது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை அது கூட சேர்த்து அதையும் நல்லா போட்டு கொதிக்க விடுங்க. லோ ஸ்பீமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட நான் 2 கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட அதை நல்லா லோ ஸ்பீமில் வச்சு கொதிக்க விடுங்க. லைட்டாக புளி சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. லோ ஸ்பீமில் வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சுட சுட சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடே மணக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்புக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். தேங்க்யூ. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ